உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இன்றைக்கு நாம பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வார் தொடங்கி 4வது நாள் என்ன நடந்தது, அந்த விடயங்கள் அனைத்தையும் நாம இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். முதல்ல ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் நடத்தும் அந்த தளங்களை குறிவைத்து இஸ்ரேலினுடைய வான் தாக்குதல் இடம்பெற்றது. இந்த தாக்குதலின் மூலம் ஈரானுடைய பலதரப்பட்ட ஏவுகணை ஏவும் தளங்கள் பாதிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஈரானும் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் கல்ஃப்ல எந்தெந்த நாட்டில எல்லாம் இருந்துச்சோ அந்த தளங்களை எல்லாம் குறிவைத்து ராணுவ தாக்குதல் நடந்தது. மேலும் அமெரிக்காவினுடைய தூதரகங்களையும் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கின்றது ஈரான். தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கும் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதுவரைக்கும் ஈரான்ல 787 உயிர்கள் பறிபோனதாக தகவல்கள் வெளியாயிருக்கின்றது. அதிலே 155 பேர் பாடசாலையில் கற்றுக்கொள்ளக்கூடிய சிறிய வயதை கொண்ட பெண் பிள்ளைகள் என்று தெரிய வந்திருக்கின்றது. மார்ச் 3ஆம் தேதி அமெரிக்காவினுடைய போர் விமானம் தாங்கி கப்பல், அதாவது ஆப்ரஹாம் லிங்கன் என்று அழைக்கப்படும் அந்த கப்பலை ஈரானுடைய போராட்ட குழு IRGC 4 ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதாக தகவல்கள் வெளியாயிருக்கின்றது. ஆனால் இந்த தகவல் இன்னும் அமெரிக்காவினால் உறுதி செய்யப்படவில்லை. அடுத்த விடயம், ஏப்ரல் 4ஆம் தேதி அதிகாலை, அதாவது புதன்கிழமை அதிகாலை சுமார் 3 மணி அளவில் லெபனானுடைய தலைநகரான பெய்ரூட்டில் மிகப்பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாக AFP செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர் ஒருவர் தகவல் வெளியிட்டிருக்கிறார். இதுபோக கட்டார்ல ஈரானுடைய போராட்ட வீரர்களான IRGC அமைப்பினுடைய ஸ்லீப்பர் செல் 2 பேரை கட்டாரினுடைய ராணுவம் கைது செய்ததாக கட்டார் அரசு தெரிவித்திருக்கின்றது. மேலும் எங்களுடைய நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகங்களாக இருக்கட்டும், எங்களுடைய உட்கட்டமைப்பாக இருக்கட்டும், ஈரானுடைய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இது எங்களுடைய இறையாண்மைக்கு எதிரானது, நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் அப்படி என்று சொல்லி கட்டார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. மேலும் வெனிசுலாவில் கூட அமெரிக்கா, இஸ்ரேல் ராணுவம் ஈரானின் மீது தாக்குதல் நடத்தியதை, போர் ஆரம்பித்ததை தடுத்து நிறுத்துமாறு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று வெனிசுலாவின் ஈரானினுடைய தூதரகத்திற்கு முன்னால் நடைபெற்று வருகின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்களின் கருத்து என்னவென்றால், அமெரிக்கா தன்னுடைய இஷ்டம் போல் அவர்கள் உலகத்திலே நினைத்த நாடுகளை எல்லாம் தாக்கி கொண்டிருக்கிறார்கள், இதை நியாயமும் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல்தான் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமைனியை கொலை செய்தது. இது அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களை மீறியதும் ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானதுமாகும். இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் போர் ஆரம்பித்து 4ஆம் நாள் நடந்த விடயங்களின் சுருக்கமாகும். மீண்டும் எம்மோடு தொடர்ந்திருங்கள். இதுபோல தகவல்களை தொடராக உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றேன். யுத்தம் ஆரம்பித்து 5ஆம் நாள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும்.